வணக்கம். இது கும்பகோணம் பக்கத்தில பாபநாசம். அங்கே ஆயாஸ் அப்படின்னு சார் ஒருத்தங்க, அவங்களுடைய வீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஏற்கனவே இவங்களுக்கு இவங்களுடைய பில்லு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு 2 பில்லு மட்டும் ஒரு ரூ. 8,000 ரூ. 9,000 அந்த மாதிரி போகும். மற்ற நேரங்கள்லாம் ஒரு ரூ. 3,500 ரூ. 4,000 அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வீடு. ஒவ்வொரு வீடோடைய யூசேஜ் பேட்டர்ன் மாறும். அப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன், ஜூலை மாதம் வரைக்கும் நாங்கள் ஏசி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த 2 மாதத்துல மட்டும் பில்லு அதிகமாக வரும். மற்ற மாதங்களில் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி அந்த அளவுக்கு பயன்படுத்துறதில்ல. மற்ற சாதாரண வீட்டு உபயோகங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்கனவே 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு அவங்க போடுற மாதிரி அந்த சேங்ஷன்டு லோடு 5 கிலோவாட் 3 ஃபேஸ் இருக்குது. ஒரு சில வீடுகளில் 3 ஃபேஸ் இருக்குது. ஆனால் சேங்ஷன்டு லோடு 1 கிலோவாட் தான் இருக்குது. இப்போ கூட நாங்கள் ஒரு சார் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த மாதிரி இருந்தது. அப்போ கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்தவங்க எப்படி 1 கிலோவாட் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு 3 ஃபேஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த காலகட்டங்களெல்லாம் 4 கிலோவாட்டுக்கு மேலே தான் 3 ஃபேஸ் போடணும் அப்படிங்கிற கட்டாய விதிகளை யாரும் பின்பற்றலை. இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் ஆன பிறகு எல்லா டாக்குமெண்ட்டையும் கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்காங்க. அப்போது 3 ஃபேஸ் கனெக்ஷன்னாலே ஆட்டோமேட்டிக்காக 4 கிலோவாட்டுக்கு மேலே தான் இருந்தாகணும்னு அங்கே ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. இப்போது இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம 5 கிலோவாட் சோலார் போட போகிறோம் அப்படின்னா, அல்லது 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்க, 2 கிலோவாட் தான் பேனல் போட போகிறீங்க அப்படின்னா கூட இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி, அதாவது ஏசி சைடு கெப்பாசிட்டி தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு 5 கிலோவாட்டு அந்த இன்வெர்ட்டர் போடணும். ஏன்னா கிட்டத்தட்ட வருஷத்தில் 6 பில்லுக்கு 2 பில்லு 8,000 மேலே வருது. மற்ற பில்லுலாம் 3,500 4,000 வருது. அப்படி வரும்போது சராசரியாக வருட அவங்களுடைய பயன்பாடை பொறுத்த வரைக்கும் 3 கிலோவாட் பேனல் போதும். சப்போஸ் எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேனல் சேர்க்கணும் அப்படின்னா அந்த இன்வெர்ட்டர், அதுக்கு 2 பக்கமும் வரக்கூடிய ஏசிடிபி, டிசிடிபி இதை 2ஐயும் கலத்தி வச்சுட்டு புதுசாக வாங்கணும். புதுசாக ஒரு இன்வெர்ட்டர் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர், புதுசாக ஒரு ஏசிடிபி, டிசிடிபி அப்படி போடும்போது செலவு தேவையில்லாமல் அதிகமாகும். ஏன்னா இப்போ வரக்கூடிய இன்வெர்ட்டர் எல்லாமே 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வருது. இந்த மாதிரி வரக்கூடிய இன்வெர்ட்டர்களை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது 2 வருஷத்துலேயே அந்த இன்வெர்ட்டரை கழட்டி கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது முதல்லையே நம்ம யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் சிஸ்டம் போட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருக்கும். இவங்க ரெடி கேஷ்லேயே பண்ணிட்டாங்க. இதில் வேறு நிறைய தவறான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ரெடி கேஷில் பண்ணால் உங்களுக்கு சப்சிடி கிடைக்காது, லோன் மூலிமா பண்ணால் தான் சப்சிடி கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சில பேர் தவறான தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. உண்மையான தகவல் என்னென்னா, சோலார் போடக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சொந்த வீடு உள்ளவங்க தான் சோலார் போட முடியும். இந்த பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழே வாடகை வீட்டில் இருக்கவங்க போட முடியாதா அப்படின்னா, வாடகை வீட்டில் இருக்கவங்களும் போட்டுக்கலாம். அந்த ஓனர் ஒத்துக்கிடணும். ஏன்னா அந்த சப்சிடி தொகை அந்த வீட்டு உரிமையாளருக்கு தான் போகும். சார், நான் வாடகை வீட்டில் தான் ஏற்கனவே 10 வருஷமாக இருக்கேன். ஓனர் ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவர் இன்னொரு 10 வருஷம் கூட நான் அங்கே தான் இருப்போம். நான் சோலார் போட்டுக்கணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய ஓனரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு அப்படின்னா அந்த ஓனர் தான் கையெழுத்து போடுவார். அந்த ஓனருடைய பேருக்கு தான் இபி மீட்ரு மாறும். அந்த ஓனருக்கு தான் 78,000 சப்சிடி வரும். அப்போது யார் சொந்த வீட்டுக்காரங்கள இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ரெடி கேஷில் பண்ணாலோ அல்லது பேங்க் லோன் மூலிமா பண்ணாலோ அல்லது தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக பஜாஜில் நீங்கள் பண்ணாலோ அல்லது ஸ்ரீராம் மூலிமா பண்ணாலோ உங்களுக்கு கண்டிப்பாக மானியம் கிடைச்சிரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க ஏற்கனவே எல்லாம் பேசிவிட்டு இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் போட போகிறோம் அப்படி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் பணம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி பணம் ரெடி பண்ணிவிட்டு ரெடி கேஷ்லேயே பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு எல்லா விதமான ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ சப்சிடி ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி 100க்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லான சிஸ்டம். அதனால் நீங்கள் நம்பி போடலாம். அந்த நல்ல ப்ராடக்ட் இப்போ கிடைக்குது. எல்லா இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான சிஸ்டம் பண்ணியிருக்கோம். எல்லா ஊர்களுக்கும் பண்ணுறோம், கிராமங்களுக்கும் பண்ணுறோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்கள்லேயும் நம்ம சாம்சங் சோலார்லேருந்து இந்த ஆன்கிரிட் சிஸ்டம், பம்பிங் சிஸ்டம், வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழே பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி கமர்ஷியலுக்கு கடைகளுக்கு போடும்போது ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம்.
கடைகளுக்கு மட்டும் நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடாதீங்க. 100 கிலோவாட்டு 150 கிலோவாட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது 25% கட்டணத்தை குறைக்க முடியும். ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டமாக நீங்கள் போடும்போது 80லேருந்து 90% வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை குறைக்க முடியும். வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஆன் கிரிட் தான் பெஸ்ட்டு. ஆன் கிரிடோட ஹைப்ரிட்டு சேர்த்துக்கலாம். ஆஃப் கிரிடு போடவே போடக்கூடாது. இது மாதிரி ஆன் கிரிட் போடும்போது நமக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்ட தொகை மொத்தமும் உங்கள் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 20 வருஷம் வரைக்கும் இது உழைக்கும். மாதம் ஒரு முறை பராமரிச்சுக்கோங்க. சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். நம்முடைய ஒர்க்கு எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லா வீடியோலையும் ரொம்ப கிளியராக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுறதுலேருந்து, நம்ம வீட்டுக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, ஈபியில் நம்ம அப்ரோச் பண்ணி தேவையான டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, அதே மாதிரி உங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுக்குறதுலேருந்து, பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம ப்ராசஸாக நீட்டாக பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் வைக்காமல் கம்ப்ளீட்டாக ஒரு சோலார் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணித்தரோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள்.